வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ மே 10, 2026 தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் டிவிகே கட்சியை சார்ந்தவர் பதவியேற்றுக்கிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக, அதிமுக இல்லாத ஒரு கட்சி தமிழகத்தில் ஆட்சியில் அமர்ந்திருக்கு. ஸோ இப்போ இந்த அரசாங்கத்திற்கு முன்னாடி மிகப்பெரிய சவால்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த மிகப்பெரிய சவால்களை முக்கியமானதை மட்டும் எனக்கு என்ன முக்கியமான சவாலாக தெரியுது அப்படிங்கிறத மட்டும் நான் இங்கே எடுத்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாடோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு. ஆனால் இதில் தமிழக அரசுக்கு வர வேண்டிய அந்த ப்ராஃபிட்ஸில் பாதி கிடையாது. கிட்டத்தட்ட 75% எதுக்கு போகுது அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கான சேலரி, பென்ஷன், இல்லை அவங்க வாங்கின கடனுக்கு அந்த வட்டி கட்டுறது, இதிலே போயிடுது. மீதி இருக்கிறத மட்டும்தான் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அங்கே பண பற்றாக்குறையில் திரும்பவும் கடன் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ பட்ஜெட் சைஸ் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. வருங்காலத்தில் பட்ஜெட் சைஸ் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. அப்போ இந்த புதிய அரசாங்கம் இதை எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருக்குது. இதை போன பட்ஜெட்லேயே நிதியமைச்சர் அதை எஸ்டிமேட்டில் கரெக்டாகவே காமிச்சிட்டாங்க. அந்த ஃபிகரோடவே அவங்க சொல்லிட்டாங்க. அண்ட் செகண்ட் தமிழகத்தின் கடன் அப்ராக்சிமேட்லி 10 lakh crore, 10 லட்சம் கோடி. பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறது கடன் வாங்கிறது ஓகே, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த வாங்கின கடனை அந்த அரசாங்கம் எதுக்காக செலவிடுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமாக இருக்கலாம், இல்லை டெவலப்மெண்ட் ஸ்கீமாக இருக்கலாம், அது லாங் டேர்ம் டெவலப்மெண்ட்டாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பள்ளிக்கூடங்களுக்கு செலவு பண்ணுறது, அதனுடைய ப்ராஃபிட் நம்ம உடனே எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? பள்ளிக்கூடங்களுக்கு செலவு பண்ணுறத ப்ராஃபிட் நம்ம உடனே எதிர்பார்க்க முடியாது. அது லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் அந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுங்கிறது ஓகே. பட்டு எந்த விதமான கண்ட்ரோலுமே இல்லாமல் நான் ஃப்ரீயாக பணம் தரேன் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியக்கூறா அப்படின்னு கேட்டால் பொருளாதார நிபுணர்கள் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். எதுவுமே இல்லாமல் நான் அன்கண்ட்ரோல்டு ஃப்ரீ கேஷ் ஸ்கீம், அவங்க சொல்கிறது அன்கண்ட்ரோல்டு ஃப்ரீ கேஷ் ஸ்கீம், எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாமல், எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாமல் எல்லாத்துக்கும் நான் இலவசமாக காசு தரேங்கிறத அதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும், அதை எப்படி நியாயப்படுத்த முடியும்? சாத்தியப்படுத்திக்கிறாங்க அரசியல்வாதிகள், பட் அதை எப்படி நியாயப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க பொருளாதார நிபுணர்கள். அடுத்தது தமிழகத்தின் பொருளாதாரம் என்ன தான் பேப்பரில் பார்த்தாலும் நம்மளோட ஜிஎஸ்டிபி, டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி எல்லாமே நல்லா இருக்குது. க்ரோத் ரேட் எல்லாம் %% போயிருக்கு. இந்திய மாநிலங்களே தமிழ்நாடு பெரிய வளர்ச்சி, இது எல்லாம் பேப்பர் வைஸ் ஓகே. பட் சாதாரண மக்களுக்கு அவங்க வாங்குகிற சம்பளத்தை விட செலவு அதிகமாகுது. லைவ்லிஹுட் எக்ஸ்பென்சஸ், அது காய்கறி ஆகட்டும், எதுவாக இருக்கட்டும், காய்கறி ஆகட்டும், இல்லை எப்படி சொல்கிறது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், எதுவாக இருந்தாலும் அவங்க வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமாகுது. ஸோ மிடில் கிளாஸ்க்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் இதுதான். சம்பளத்தை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிறப்ப அவங்களுடைய கோபம் கண்டிப்பாக அரசியல்வாதி மேலே தான் மாறும். ஸோ இந்த டிஎம்கே ஏடிஎம்கே தோற்றதுக்கு மிகப்பெரிய ரீசன் இங்கே தான். என்ன தான் பொருளாதாரத்தை தமிழ்நாடு முன்னேறிச்சு அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டாலும், பட் மக்கள் நான் சம்பளத்தை வாங்குகிறேன், என் சம்பளத்தை விட மேலே எனக்கு அதிகமாக செலவாகுது. அப்போ திராவிட அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்ற கேள்விக்குறி தான். ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு இந்த டிஎம்கே வேணாம், ஏடிஎம்கே வேணாம், புதுசு மாற்ற தேடி அவங்க தள்ளப்பட்டிருக்கு. இதை டிவிகே எப்படி அட்ரஸ் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் ஏ சினிமா. ஃபோர்த் ஒன், பெண்களுக்கு தரக்கூடிய அந்த இலவச காசு, டிவிகே சொல்லியிருக்கிறது 2500 ரூபா. அவங்க டிஎம்கே 1000 ரூபா தந்தாங்க. ஸோ 2500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பவர்ஃபுல்லான ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். பெண்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை. ஸோ இதனாலையும் ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஓகே, பர்சன்டேஜ் இருக்கலாம், இதனாலையும் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது. இது ஒரு குறுகிய கால ஒரு இதுதான், ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் தான். நான் டக்குன்னு ஒரு 2500 ரூபா தரேன் அப்படின்னா அந்த டைமுக்கு. பட் இது லாங் டேர்ம் ரிலீஃபான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி அன்கண்ட்ரோல்டு ஃப்ரீ கேஷ் தப்பு அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் நான் இலவச காசு தரக்கூடாது. there should be some condition. உன்னுடைய மாத வருமானம் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு காசு தரலாம். எல்லா பெண்களுக்கும் நான் எதுக்கு காசு தரணும்? அந்த விடியல் பயணம் டிஎம்கே அரசாங்கம் தொடர்ந்ததில்லை.
கவர்மெண்ட் டீச்சர் கிட்டத்தட்ட மாதத்துக்கு 75,000 இல்லை 1,00,000 சம்பளம் வாங்குகிற கவர்மெண்ட் டீச்சரும் பஸ்ஸில் எதுக்கு ஃப்ரீயாக போகணும்? இது நியாயமே படுத்த முடியாது. இது எந்த விதத்துலையும் நியாயப்படுத்த முடியாது. அவங்க பெண்கள் அப்படிங்கிறதுனாலே நியாயப்படுத்திட முடியாது. ரூ. 1,00,000 75,000 சம்பளம் வாங்குகிற ஒரு லேடி பஸ்ஸில் எதுக்கு ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணணும்? இல்லை மாதமே 5,000 தான் சம்பாதிக்க முடியுது, 6,000 தான் சம்பாதிக்கணும், 10,000 தான் சம்பாதிக்கணும், அவங்க ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறது ஒரு நியாயம் இருக்குது. பட் அந்த மாதம் 10,000 வாங்குறவங்களையும் மாதம் 1,00,000 வாங்குறவங்களையும் நான் ஒரே லைனில் வைக்கிறேன் அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத இது. ஸோ இந்த அன்கண்ட்ரோல்டு ஃப்ரீ கேஷ் டு த உமன் இதுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டன்ட் டிவிகே கவர்மெண்ட் வைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா? வச்சாங்கன்னா அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் தெரியல. வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். அடுத்தது பேலன்ஸ் பிட்வீன் த வெல்ஃபேர் ஸ்கீம் அண்ட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் வெல்ஃபேர் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஷார்ட் டேர்மாக தான் இருக்கணும், குறுகிய காலத்துக்காக தான் இருக்கணும் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற லாங் டேர்ம், நீண்ட காலத்துக்கு, அடுத்த கால சங்கதி, அடுத்தது வரவங்க அதை பற்றி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் அரசியல்வாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்கீமை லாங் டேர்மாகவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஷார்ட் டேர்மாகவும் வச்சுருக்காங்க. ஸோ இதை டிவிகே இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரே அந்த ரயில்வே ட்ராக்கில் 2 தண்டவாளத்தில் 2 சைடுமே இருக்கும்ல, இது ரெண்டையும் ஈக்குவலாக கொண்டு போகிறதுக்கு டிவிகே கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணுமாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பார்க்கணும். அந்த நெக்ஸ்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் ட்ரக் கண்ட்ரோல் அண்ட் த சேஃப்டி ஆஃப் த விமன் அண்ட் சில்ட்ரன். ட்ரக் கண்ட்ரோல் அபரிவிதமாக இருக்குது தமிழ்நாட்டில்ங்கிறதுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இதை மூடி மறைக்கிறதுக்கு நாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ அந்த ட்ரக் கண்ட்ரோலை ஒழிப்பாங்களா அப்படிங்கிறது, ஏன்னா பதவி ஏற்றதுமே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு அவர் கையெழுத்து போட்டதில் அந்த 3வது கையெழுத்து அதுக்காக தான் அவர் போட்டிருக்கிறார் அப்படின்றப்பவே நல்லா தெரிஞ்சுக்கலாம். ட்ரக் கண்ட்ரோல் இஸ் abrupt in the state of the தமிழ்நாடு. சேஃப்டி ஆஃப் த உமன் முன்ன மாதிரி கிடையாதுன்றது நல்லாவே தெரியும். ரேப் கேசஸ், அதுவும் சைல்டு மாலஸ்டிங் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுட்டு வருதுங்கிறதுமே ஷாக்கிங்கான நியூஸ். இதுக்கெல்லாம் என்ன எஃபர்ட் எடுக்க போகிறாங்க? ஏன்னா இது ஏதோ ஒரு ஸ்டேட் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணால் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் வர ஆரம்பிக்கும். உனக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் வரல அப்படின்னா க்ரோத் இருக்காது. இது எல்லாமே இன்டர்லிங்க் தான் பண்ணணும். லா அண்ட் ஆர்டர் தனியாக நம்ம பார்க்க முடியாது, சேஃப்டி ஆஃப் த உமனை தனியாக நம்ம பிரிச்செல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்தது நோ ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த சென்டர், காலங்காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான். மத்திய அரசு நிதி எனக்கு வரல அப்படிங்கிறது. இதை எப்படி டிவிகே அரசாங்கம் அட்ரஸ் பண்ண போகுது? ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் இருக்குது, நிறைய டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் இருக்குது. இதை டிவிகே கவர்மெண்ட் அதை எப்படி அட்ரஸ் பண்ணி மத்திய அரசுக்கிட்டேருந்து பணத்தை வாங்க முடியும்? அது போன கவர்மெண்ட் மத்திய அரசை ஒரு இதுவாக வச்சு ஒரு டூலாகவே வச்சு இவங்க எலெக்ஷன் பண்ணி ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு டைம் வரைக்குமே அது நல்லாவே போச்சு. பட் ஒரு டைமுக்கு அப்புறம் மக்கள் அடைச்சி இதே தான், இந்த கட்சி உள்ளே வந்துடும், இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டு மத்திய அரசு கூட அவங்க எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் மத்திய அரசை பகைச்சிக்கிட்டால் ஃபண்டு அது ஒரு கேள்விக்குறி. கடன் நிறையா இருக்குது, அதை எப்படி இது பண்ண போகிறாங்க? இவங்க சொன்ன வெல்ஃபேர் ஸ்கீம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நெக்ஸ்ட் ஒன் வெல்ஃபேர் ஃபேட்டிக் அப்படிம்பாங்க. இது எல்லா அரசாங்கத்துக்குமே இருக்கும். முதல் வருஷம் அப்படிங்கிறது தாராளமாக போயிடும். ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறது தாராளமாக போயிடும், எக்ஸைட்மெண்ட்டோடவே போயிடும். அதுக்கப்புறம் பொதுமக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க தர இலவச பொருள் உண்மையாக குவாலிட்டியாக தான் இருக்கா, இது ரொம்ப நம்மளை கேவலமாக நடத்துகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதையெல்லாம் வரக்கூடிய குவாலிட்டி ஆஃப் த ஃப்ரீபி ஸ்கீம்ஸ், ஓகேங்களா, குவாலிட்டி ரொம்ப முக்கியமாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. இது எங்கே வரும் அப்படின்னா இந்த ரேஷன் கடையில் இந்த பொருள், தரமற்ற பொருள் ரேஷன் கடையில் தரதுங்கிறது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க? இந்த ரேஷன் கடையில் இந்த கடத்தல் அந்த இதெல்லாம் டிவிகே கவர்மெண்ட் அது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த நெக்ஸ்ட் ஒன் எஜுகேஷன் ரிஃபார்ம். ஸோ என்ன தான் உயர்கல்வியில் பெருசாக சாதிச்சிட்டாலும் தமிழக அரசாங்கம் சொல்லிக்கலாம் 50% ஆஃப் த ஜிஇஆர் இருக்குது, கிட்டத்தட்ட அரௌண்ட் 50% ஜிஇஆருக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் புதுசாக இருக்கிற டெக்னாலஜிக்கே அது அடாப்ட் ஆகிருக்கா? ஹையர் எஜுகேஷனில் ரிஃபார்ம்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது, ஸ்கூல் எஜுகேஷனுமே ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுது. அந்த ரிஃபார்ம்ஸை தொடர்ந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுமே இது பண்ணும். ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸு இளைஞர்களுக்கு நிறையாவே திறன் மேம்பாட்டு இது நிறையாவே தரணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் இவங்க என்ன எடுக்க போகிறாங்க டிவிகே கவர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது.
ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய சேலஞ்சஸாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தெரியுதுங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிடுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.